ஐபிஎல் ஏலத்தை வழிநடத்திய மல்லிகா ஷாகர் செய்த சில தவறுகள் சமூக ஊடகங்களில் கடும் விமர்சனங்களை சம்பாதித்திருக்கிறது. ஐபிஎல் ஏலம் பல ஆண்டுகளாக நடைபெற்றாலும் இந்த முறை மல்லிகா சாகர் என்ற பெண் முதன்முறையாக ஏலத்தை வழிநடத்தினார். இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லருக்காக லக்னோ, ராஜஸ்தான், குஜராத் அணிகள் மோதிய போது ஒரு கட்டத்தில் மல்லிகா சாகர் 15 கோடியே 50 லட்சம் ரூபாய் என கூறுவதற்கு பதிலாக கவனக்குறைவாக 15 கோடியே 75 லட்சம் ரூபாய் என கூறிவிட்டார். இதனால் குஜராத் அணி 25 லட்சம் ரூபாயை கூடுதலாக செலுத்த நேர்ந்தது. இதேபோல அபினவ் மனோகர் பெயர் ஏலத்திற்கு வந்தபோதும் மல்லிகா கவனக்குறைவாக ஒரு தவறு செய்தார். இதனால் ஹைதராபாத் அணி கூடுதலாக 20 லட்சம் ரூபாய் செலுத்த நேரிட்டது. எனினும் ஏலத்தின் 2வது நாளில் எந்த தவறும் இல்லாமல் ஏலத்தை மல்லிகா சாகர் வழிநடத்தினார். மும்பையைச் சேர்ந்தவரான மல்லிகா சாகர் கலை பொருட்களை ஏலமிடுவதில் மிகுந்த அனுபவம் பெற்றவர். உலக புகழ்பெற்ற ஏல நிறுவனமான கிறிஸ்டியிலும் பயிற்சி பெற்றவர். இதைத் தொடர்ந்து கபடி பிரீமியர் லீகிலும் இவர் நடத்துனராக இருந்தார். கோடிக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட ஐபிஎல் ஏலத்தை முதன்முதலாக வழிநடத்தி கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தை மல்லிகா சாகர் ஈர்த்திருக்கிறார்.